மச்சி, இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு என்னடா பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இந்த வருஷம் என் பட்ஜெட் கம்மியா வெறும் 25,000 தானே ட்ரெஸ் எடுத்திருக்கேன். மச்சி, நான் அவன மாதிரிலாம் கிடையாது. சுட சுட பிரியாணி ஜில் ஜில்னு கேட்கும். இதுக்கு எதுக்குடா வீட்டுக்கு போயிட்டு இருக்கவே இருக்கு. பிரியாணிக்கு ரமேஷன வீடு, கேக்குக்கு பாஸ்ட் ஐயா, கிறிஸ்மஸ் ஓவர், அவ்வளவுதான். சர்ச்சில் காம்படிஷன் ஆமாண்டா, ஜெயிச்சா பிரைஸ் ஆமாண்டா. விக்கி, நீ நானும் சேர்ந்து ஒரு டீமா ஒரு டான்ஸ் ஆடிடலாமா? ஆடுறோம், கலக்கறோம். காம்படிஷன்ல நீங்க 2 பேரும் என்னடா பண்ண போறீங்க? நாங்க 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாட போறோம்டா. என்னடா பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கடா. சர்ச்சில் காம்படிஷன் ஆமாடா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்படியா? என்னடா சொல்ற? யுவானு, நீ நல்லா கிட்டார் வாசிப்பில்லடா, நீ காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா உனக்கு தான்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ். தம்பி சச்சினா, இங்க ஒரு நிமிஷம் வாப்பா. சொல்லுங்க சஞ்சய் அண்ணா, என்ன விஷயம்? இந்த மாதிரி சர்ச்சில் ஒரு காம்படிஷன் நடக்குது, நீங்க கலந்துக்கிறீங்களா? காம்படிஷனா? சர்ச்சிலியா? நீங்க சொல்றதுக்காக வேணா நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். எதுக்கும் பயப்படாதீங்க, உங்க பெஸ்ட் காட்டுங்க. ஆல் தி பெஸ்ட். வாங்கடா போய் பிராக்டிஸ் பண்ணலாம். ஹாய், நான் தான் சாம். என் கூட ஒருத்தர் கூட்டு வந்திருக்கேன். அவர் யார் தெரியுமா? அவரு தான் ஜாக். சொல்லுங்க சாம், சொல்லுங்க. ஜாக், இங்க என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது சாம், சொல்லுங்க. இங்க ஒரு காம்படிஷன் நடக்குது. அவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட்டை காட்ட வர போறாங்க. அதுக்கு முன்னாடி நாம அதை செஞ்சிடலாமா? அதானே சாம் சொல்ல வரீங்க நீங்க? ஆமா ஜாக், அதே தான். இப்ப நம்ம மத்தியில் வந்திருக்கிறாரு நம்முடைய சீஃப் கெஸ்ட் குட்டிதாஸ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். கரங்களை தட்டி வரவேற்கலாமா? ஒருத்தரம் பிரதர், கர்த்தருக்காக உங்களோட டேலண்ட்டை பயன்படுத்துங்க. ஆல் தி பெஸ்ட். பிரதர், உங்க சீட்ல போய் உட்காருங்க. பாட்டுக்கு போடுவாங்க மெட்டு. பாடுறனுக்கு தேவை கைதட்டு. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டே. நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. ஜாக், சூப்பரா போயிட்டாங்க ஜாக். நானே மெய் மறந்து போயிட்டேன். இதுக்கே வாயடிச்சு போயிட்டீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு. அது என்ன தெரியுமா? எனக்கு தெரியுமே சாம், நான் சொல்றேன் சாம். எல்லாருக்கும் இருக்கு ஹேண்ட்ஸ். பண்ண வராங்க டான்ஸு.
ఎక్కడ పోదాము శుభవార్త చాటి చెప్పా సాగిపోదాము అక్కడ పోదాం ఇక్కడ పోదాం ఎక్కడ పోదాము శుభవార్త చాటి చెప్పా సాగిపోదాము என்ன சாம் ஆட்டை எப்படி? அடி தூளு. ஜாக், அடுத்ததாக ஒரு காரியம் நடக்க போகுது. அது என்னன்னு தெரியுமா? சொன்னாதானே தெரியும் சாம். அப்போ உங்களுக்கு தெரியாதா? வாங்க அதையும் பார்த்துட்டு வருவோம். அப்படியா சாம்? எனக்கு வேற எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியலையே. வாங்க போகலாம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழடை காப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஜாக், இப்போ நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆமா சாம், நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம சீஃப் கெஸ்ட்டை மேடை கூப்பிடலாமா? உங்களோட எல்லா ப்ரோக்ராமையும் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை போல் நீங்கள் எல்லாருமே ஆர்வமாக தானே இருக்கீங்க. நான் வின்னர் யாருன்னு சொல்ல போகிறேன். அது யார் தெரியுமா? த வின்னர் இஸ் சச்சின். வந்த எல்லாத்துக்கும் நன்றி. சீஃப் கெஸ்ட்டுக்கும் நன்றி. உங்களுக்கும் நன்றி. அடுத்த வருஷம் சந்திப்போம். நன்றி. வணக்கம். இவான், ஒரு நிமிஷம். டேய் சச்சினே, சூப்பராக ஃபஸ்ட் டைமே கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிட்ட. இவான், ஏன் எனக்கு விட்டு கொடுத்த? சச்சின், நான் நினச்சிருந்தேன்னா நான் வாசிட்டு நான் ப்ரைஸ் வாங்கியிருப்பேன். ஆனால் யோவான் 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும் அவன் கிட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவள் தந்தள்ளி வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இந்த மாதிரி தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல நம்மளுக்கு கொடுத்தாரு. அது போலதான் நானும் என் கிட்டாரை உனக்கு கொடுத்தேன். இது சிறந்த பரிசு தெரியுமா? அன்போட கொடுக்கறது தான் சிறந்த பரிசு. அதனால தான் நான் என்னோட கிட்டாரை உனக்கு கொடுத்தேன். கிறிஸ்மஸ்ங்கிறது ஏதோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிறது இல்லை, மற்றவங்களுக்கு இயேசுவை ஷேர் பண்ணுறது தான் உண்மையான கிறிஸ்மஸ். ஓகே இவான், இனி வரப்போகிற கிறிஸ்மஸ் நாட்களை இயேசுவை ஷேர் பண்ணி உண்மையான கிறிஸ்மஸாக கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ்டா இவான். எல்லாத்துக்கும் என்னுடைய உண்மையான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ்.